Hi buddies, YouTube நண்பர்களுக்கு வணக்கம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா இரும்பு சத்து அதிகம் உள்ள உணவு என்னென்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அயனை பொறுத்தவரை 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு பார்த்தீங்கன்னா ஹீமி அயன், இன்னொன்னு நான் ஹீமி அயன். இத பத்தி அப்புறம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன சாப்பிடுறது மூலமா அயன் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணா பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் எக், இதுல 1.2 மில்லிகிராம் ஆஃப் அயன் இருக்கு. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா செசாம் சீட்ஸ், அதாவது எள்ளில் 100 கிராமுக்கு 7.8 மில்லிகிராம் ஆஃப் அயன் இருக்கு. அடுத்தது பெர்ல் மில்லட், கம்புல 100 கிராம்ல பார்த்தீங்கன்னா 16.9 மில்லிகிராம் ஆஃப் அயன் இருக்கு. அடுத்தது குதிரைவாளி, அதுல 15.2 மில்லிகிராம் ஆஃப் அயன் இருக்கு. அதுக்கப்புறம் ராஜ்மா, அதாவது கிட்னி பீன்வாங்க, இதுல 5.2 மில்லிகிராம் ஆஃப் அயன் இருக்கு. அதுக்கப்புறம் டோஃபு, பன்னீர் மாதிரி இருக்கு, இதுல பார்த்தீங்கன்னா 5.4 மில்லிகிராம் ஆஃப் அயன் இருக்கு. பீட்ரூட் சாப்பிட்ற மூலமாகவும் உங்கள் ஹீமோக்ளோபின் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். அடுத்தது ஃபிக், அத்திப்பழம்வாங்க, இது சாப்பிட்ற மூலமாக உங்கள் ரத்த சிவப்பணுக்கள் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது கேஷ்யூ, முந்திரியில் பார்த்தீங்கன்னா 6.6 மில்லிகிராம் ஆஃப் அயன் இருக்கு. ரைசின் சொல்லக்கூடிய உலர் திராட்சையிலையும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற மூலமாக ஹீமோக்ளோபின் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகும். பம்கின் சீட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா 8 மில்லிகிராம் ஆஃப் அயன் இருக்கு. இதை பவுடர் பண்ணி மோரில் கலக்கி கூட சாப்பிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லென்டில்ஸ், அதாவது பருப்பு வகைகளில் பார்த்தீங்கன்னா 1 கப் பாயில்டு லென்டிலில் பார்த்தீங்கன்னா 6.4 மில்லிகிராம் ஆஃப் அயன் இருக்குது. அடுத்தது சோயா, இது சாப்பிட்றது மூலமாகவும் உங்களோட அயன் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகும். தென் ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா பொமோக்ரனேட்டும் அண்ட் வாட்டர் மெலானும் சாப்பிட்றதுனால அயன் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகும். இதில் வாட்டர் கண்டென்ட்டுமே கூட அதிகம். அண்ட் தென் டார்க் சாக்லேட்னு சொல்லக்கூடிய கொக்கோவில் பார்த்தீங்கன்னா 100 கிராமுக்கு 12 மில்லிகிராம் ஆஃப் அயன் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்பினாச்சி, இது 100 கிராமுக்கு 3.5 மில்லிகிராம் ஆஃப் அயன் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ரொக்கோலி சாப்பிட்ற மூலமாக அயன் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ட்ரம்ஸ்டிக் லீஃப், அதாவது மொரிங்கா லீஃப்னு சொல்லுவாங்க, முருங்கைக்கீரையில் 4 மில்லிகிராம் ஆஃப் அயன் இருக்கு. அடுத்தது அரைக்கீரையில் பார்த்தீங்கன்னா 7 மில்லிகிராம் ஆஃப் அயன் இருக்குது. அடுத்து மணத்தக்காளி கீரையில் 100 கிராமுக்கு 20 மில்லிகிராம் ஆஃப் அயன் இருக்குது. அண்ட் தென் நான்வெஜ் சாப்பிட்றவங்க பார்த்தீங்கன்னா இந்த ரெட் மீட்னு சொல்லக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா 2.7 மில்லிகிராம் ஆஃப் அயன் இருக்கு. பிறகு ஆட்டோட ஈரல்வாங்க, இதில் 6.6 மில்லிகிராம் ஆஃப் அயன் இருக்குது. அடுத்தது கோழி ஈரல்ல 12 மில்லிகிராம் ஆஃப் அயன் இருக்கு 100 கிராம்ல. அடுத்தது சீ ஃபுட்னு சொல்லக்கூடிய ஆயிஸ்டர் அண்ட் கிளாம்ஸ்ல தான் பார்க்கலாம். ஆயிஸ்டர்ல 7 மில்லிகிராமும் கிளாம்ஸ்ல 25 மில்லிகிராம் ஆஃப் அயனும் இருக்குது. இந்த நான்வெஜ் சாப்பிட்றவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹீமி அயான்னு சொல்லக்கூடிய இந்த ஹீமி அயனை பாடி அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அவங்களுக்கு தேவையான அயன் சத்தானது கிடைச்சிடும். பட் வெஜிடேரியன் இருக்கவங்களுக்கு நான் ஹீமி அயன், இது உடம்பானது அப்சர்வ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஓரளவான அயன் சத்தை தான் எடுத்துக்கும். அயன் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்கான உணவுகளை எடுக்கும்போது விட்டமின் சி நிறைந்த உணவுகளையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா உடம்புல அயன் அப்சார்ப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். என்ன மாதிரியான விட்டமின் சி பழங்கள்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஆம்லா, அதுக்கப்புறம் லெமனு, ஆரஞ்சு, இது மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸை சாப்பிட்டு உடம்புக்கு தேவையான அயன் சத்துக்களை பெற்று ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்த்தியா இருங்க. இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.